Alhamdulillah. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இங்க ஒரு நல்ல நோக்கத்துக்காக அல்லாஹ்வை பற்றின இல்மை கத்துக்கிறதுக்காக ஒவ்வொரு வாரமும் இங்க மக்கள் கூடிட்டு இருக்காங்க. ஸோ அல்லாஹுடைய விஷயங்களும் மார்க்கத்துடைய விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலம் நம்ம வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யறோம். அல்லாஹும் அதுக்காக உதவி செய்யறான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதன் அடிப்படையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சில விஷயங்கள் நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அது நம்மளை எவ்வளவு தூரம் அஃபெக்ட் பண்ணுது, அது ஏன் அவ்வளவு தூரம் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது, நம்ம எப்படி அந்த ட்ராப்குள்ள மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சில பேசிக்கான விஷயங்களை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடியது சோசியல் மீடியா ஜென்ரேஷன் தான், சோசியல் மீடியா எரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம கையில எல்லார் கையிலையும் போன் இருக்கு, ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. ஸோ அந்த ஸ்மார்ட் போன்ல தான் எனக்கு கிளாஸ் கூட நம்ம வந்திருக்கோம். ஸோ அதுல தான் இந்த மார்க்கத்தை கூட நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம எப்படி மாட்டிட்டு இருக்கோம், இந்த சோசியல் மீடியா எப்படி நம்மளை லீட் பண்ணி எடுத்துட்டு போகுது, இது என்னென்னலாம் நம்ம பாடியில நம்ம நம்ம லைஃப்ல டெய்லி லைஃப்ல நம்ம ஈமான்ல எப்படி எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு பேசிக்கா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒரு குர்ஆன் வசனமோ ஹதீஸோ இருந்து ஆரம்பிப்போம். இப்ப நம்ம ஒரு ஹதீஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிற்காலத்துல ஒரு காலம் வரும், அந்த காலத்துல இந்த மார்க்கத்துல நம்ம நிலைச்சிருக்குது, இந்த மார்க்கத்தை பின்பற்றுறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட கையில ஒரு நெருப்பு கங்க வச்சிருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நெருப்பு கங்க கையில வச்சிருக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீங்க அதை ஹோல்ட் பண்ண முயற்சிக்கும் போதெல்லாம், அதை பிடிக்க முயற்சிக்கும் போதெல்லாம் அது உங்களால பிடிக்க முடியாது, அது கீழே விட்டுருவீங்க. அந்த அளவு கடினமானதாக இருக்கும் இந்த மார்க்கத்தை பின்பற்றுறது அப்படின்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளோ கஷ்டமா இருக்கும் பிற்காலத்துல வரக்கூடிய ஒரு காலத்துல இந்த மார்க்கத்தை பின்பற்றுறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு காலம் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுவரையும் இருந்ததை விட இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல இந்த மார்க்கத்தை பின்பற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்னே சொல்லலாம். ஒரு இன்டராக்டிவ் செஷன் மாதிரி வச்சுக்கலாம். இப்ப நம்ம பாருங்களேன், இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம், இல்ல இன்னைக்கு இல்ல, நம்ம டெய்லி டேல இருக்கக்கூடிய விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரே ஒரு நாள் நம்ம ஒரு கம்ப்ளீட் முஸ்லீமா நம்மளால வாழ முடியுமா? ஒரே ஒரு நாள் கம்ப்ளீட் முஸ்லீமா, காலையில எழுந்ததுல இருந்து ஃபஜருக்கு எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நான் இன்னைக்கு ஃபுல்லா ஒரு முஸ்லீமா வாழ்ந்துட்டேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? ஒரே ஒரு நாள் நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். நீங்க மைக்லாம் ஆன் பண்ணிட்டு பேசலாம் தாராளமா இன்ஷா அல்லாஹ். ஸோ ஒரு நாள் கூட நம்மளால இஸ்லாத்தை முழுசா ஃபாலோ பண்ண முடியாது. 5 நேரமும் தொழுது சுன்னத்தான காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சு அல்லாஹ்வை தவிர வேற எதையும் சிந்திக்காம நிறைய கெட்ட எண்ணங்கள் வரும்போது கூட இல்ல இதெல்லாம் நான் சிந்திக்க கூடாது அப்படின்னு அல்லாஹோட பாதையில நேரான வழியில அன்னைக்கு நம்ம கரெக்டா சதக்கா செஞ்சு நம்மளோட செல்வத்தை அல்லாஹோட பாதையில செலவு செஞ்சு நம்ம அந்த ஒரே ஒரு நாள் காலையில இருந்து நைட்டு தூங்குற வரை இஸ்லாத்தை என்னால இன்னைக்கு ஒரு நாள் பின்பற்ற முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நாட் ஈவன் ஒன் டே, ஒரு நாள் கூட நம்மளால அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளோட சரௌண்டிங்கா இருக்கட்டும், நம்மளுடைய டெய்லி டே டு டே லைஃபா இருக்கட்டும், எல்லாமே இந்த ஷைத்தானுடைய அணுகுமுறை, அவனோட க்ளோஸ் ஆகுற தன்மை தான் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோ சொல்றேன், அதுல நம்ம ஃபாலோ பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இப்ப ஒரு காடுக்குள்ள நம்ம இருக்கோம், ஒரு காடு தோட்டம்னே வச்சுக்கலாம். அந்த தோட்டத்துக்குள்ள நம்ம இருக்கோம். அந்த தோட்டத்துல யாருமே இல்லை, நம்ம ஒரு வீடு தான் இருக்கு. அந்த வீட்டுக்கு வெளியே பக்கத்துல பள்ளி இருக்கு, மஸ்ஜித் இருக்கு. ஸோ பள்ளியில இருந்து ஒவ்வொரு டைமும் நமக்கு பயான் பாங் சொல்லிட்டே இருக்காங்க. பாங்கு சத்தம் கேக்குது, நம்ம தொழுக போறோம். நம்மளை சுத்தி எந்த மனுஷங்களும் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, நம்ம கிட்ட எந்த கனெக்ஷனும் இல்லை. இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண முடியுமா? தாராளமா ஃபாலோ பண்ணுவோம். கரெக்டா 5 நேரம் தொழுக போவோம். கரெக்டா நமக்கான உணவு அங்கேயே கிடைக்குது அப்படின்னா அங்கேயே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அப்படியே இருப்போம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். இல்ல இந்த சினாரியோல நம்ம 100% ஃபாலோ பண்ண முடியாட்டி கூட 90% நம்மளால இஸ்லாத்தை அந்த இடத்துல நம்மளால ஃபாலோ பண்ண முடியும் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அதே விஷயத்த இன்னைக்கு நம்ம இந்த வீட்டுல நம்ம தங்கிட்டு இருக்கோமே, இந்த வீட்டுல நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா கொஸ்டின் தான், ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். கண்டிப்பா முடியாதுன்னே சொல்லலாம், அவ்வளோ செட்டர்னிட்டியா சொல்லலாம். இஸ்லாத்தை இன்னைக்கு டே ஃபுல்லா நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய மக்கள், நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சொசைட்டி. காலையில எழுந்த உடனே எதுல இருந்து ஆரம்பிப்போம்? நம்ம காலையில எழுந்த உடனே
அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமதனா வலைகி நஸ்ர். இந்த துவா சொல்லி ஆரம்பிக்கிறோமா, இல்ல போன்ல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனை பார்த்து எந்திக்கிறோமா? முற்காலத்துல அலாம் வச்சு எந்திப்பாங்க. இப்பெல்லாம் போன் கால் வந்தா, மெசேஜ் வந்தா, அதுல இருந்து தான் நம்ம எழுந்துக்கிறோன்னே சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காலையில எழுந்ததுல இருந்து இந்த செல்போன் ஆரம்பிக்கிறோம். இப்போ அந்த டே ஃபுல்லா நமக்கு ஒரு மூணாவது கையா இந்த செல்போன் வந்துருச்சு. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் மட்டும் பிளேம் பண்ண முடியாது. இன்னைக்கு எல்லார் கையிலயும் இந்த ஸ்மார்ட் போன் வந்துட்டனால ஈவன் 40 above 40ல இருக்கவங்களும் இந்த செல்போனுக்கு அடிக்டடா தான் இருக்காங்க. டெய்லி ரீல்ஸ் பாக்குறதா இருக்கட்டும், ஷார்ட்ஸ் பாக்குறதா இருக்கட்டும், ஃபேஸ்புக் பாக்குறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த பாக்குற விஷயங்கள் வேணா வேற வேறையா இருக்கலாம். இப்போ வந்து வீட்டுல அப்பாக்கெல்லாம் சொல்லுவாங்க, நான் நியூஸ் பாக்குறேன், நிறைய செய்திகளை பத்தி தெரிஞ்சுக்கிறேன், உலக நடப்பு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அம்மாக்கெல்லாம் நான் குக்கிங் பாக்குறேன், இந்த மாதிரி புது விஷயங்கள்லாம் நான் கத்துக்கிறேன், அவங்களுக்கு குக் பண்ணி தரதுக்காக பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன், எல்லாத்தையும் பாக்குறேன், என்டர்டைன் பண்றேன், கேம் விளையாடுறேன், அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ பாக்குற விஷயங்கள் வேணா வேறையா இருக்கலாமே தவிர எல்லாருமே இந்த போனுக்கு, இந்த செல்போனுக்கு அடிக்ஷன் அப்படின்னே சொல்லணும். ஸோ அந்த அளவு தான் நம்ம வந்து டெய்லி லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு நாள்லயே நம்மளால அந்த அந்த போன்ல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்தையும், தவறான விஷயத்த பார்க்காம நம்ம சரியானதை மட்டுமே பார்த்துட்டு வெளியே வந்துட முடியாது. இப்ப கூகுள்ல ஒரு நல்ல விஷயத்துக்காக சர்ச் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பயானோ ஒரு ஹதீஸோ நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பயானோ ஹதீஸோ தேடி போறோம். இப்ப ஒரு பயான் கேட்க யூடியூபுக்கு போறோம். உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் என்ன வரும் நமக்கு? உள்ள போன உடனே இன்டராக்டிவாவே இருங்க. நானே பயான் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஸோ நீங்களே ஏதாவது சொல்லுங்க. யூடியூப்குள்ள போன உடனே ஆட்ல நல்ல விதமான ஆட்ஸ் மட்டும்தான் வருமா? ஆட்ல நம்ம பார்க்கவே முடியாத ஆட்ஸும் நமக்கு வரும். அதை ஸ்கிப் பண்ணவும் முடியாது. அது கம்பல்சரி நீங்க பார்த்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். இது செல்போன் யூஸ் பண்றவங்களுக்கு. இல்ல வீட்டுல டிவில இருக்காங்க அப்படின்னா டிவில வந்து எல்லா ஆட்ஸும் வரும். அந்த ஆட்ஸ்ல இன்னைக்கு மோஸ்டா நம்ம பாக்குறது எதுவுமே பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஆட்ஸ் தான் எல்லாமே வருது. ஒண்ணு தப்பான விஷயத்த சொல்லி தருவாங்க. குழந்தைங்களுக்கு எடுக்கிற ஆட்ஸ் கூட ஒரு தப்பான விஷயமா தான் இருக்கும். அது தவறான கருத்து அப்படின்றது நமக்கு தெரியும். பாரு எப்படியெல்லாம் விளம்பரம் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இருந்து அதுதான் ஓடும் வீட்டுல. இல்ல அப்படின்னா நியூடிலிட்டி, ஒரு பெண்களை காட்சி பொருளா காட்டுறது, இல்ல அப்படின்னா தவறான விஷயங்கள் தான் அதிகமா நம்ம விளம்பரங்கள்ல பாக்குறது. அந்த விளம்பரம் இல்லாம அதை ஸ்கிப் பண்ணாம அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வீடியோ மட்டும் பார்த்துட்டு வெளியே வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லணும். சரி, அந்த பயானை கேட்கும் போதே நடுவுல என்ன வரும்? திரும்ப அந்த ஆட்ஸ் வரும். சரி, கேட்டு முடிச்சுட்டு வெளியே வரும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்படியே வெளியே வந்து போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம போயிருவோமா? அந்த ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக போனுக்குள்ள போறோம், அந்த போனை அப்படியே வச்சுட்டு வருவோமா? இல்ல நம்ம எதுக்குள்ள போனோன்னே தெரியாத அளவுக்கு அதுல ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வாட்ஸ்அப், கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக், கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராம், அப்படியே யூடியூப் அதெல்லாம் பார்த்துட்டு டைம் போறதே தெரியாம வெளியே வருவோமா? என்ன நடக்கும்? பெரும்பாலும் நம்ம செய்யற விஷயங்கள் என்ன பண்றோன்னே தெரியாம நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். இது வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபேஸ் பண்றதுதான். இது எதனால நம்ம யோசிச்சிருக்கோமா? நம்ம சில நேரங்கள்ல யோசிப்போம், ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கும். சில சாதாரண விஷயம் தான் நடந்திருக்கும், ஆனாலும் நமக்கு ரொம்ப டிப்ரெஸ்டா ஃபீல் ஆகும். அப்ப நம்ம யோசிப்போம், ஏன் எனக்கு இவ்வளவு கவலையா இருக்கு? சாதாரண விஷயம் தான் இது, எனக்கு தெரியுது, ஆனாலும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சில நேரம் கவலைப்பட எதுவுமே இல்லைன்னா கூட மனசு ஒரு மாதிரி, நான் சந்தோஷமாவும் இல்ல, சோகமாவும் இல்ல, ஆனா ஏதோ ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? நம்ம அவேர்னஸோட வாழ்ந்துட்டு இருக்கோமா? அவேர்னஸோடனா இப்ப இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நான் இதுதான் செய்யணும் அப்படின்னு நான் பிளான் பண்றேன். இல்ல பிளானே பண்ணலன்னா கூட நைட்டு தூங்கும் போது இதெல்லாம் காலையில இருந்து நான் பண்ணேன் அப்படின்ற அவேர்னஸ் நமக்கு இருக்கா அப்படின்னா பெரும்பாலும் இல்லை. ஒரு 20% தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் தொலை போறோம் அப்படின்ற ஐடியாலஜி மட்டும்தான் நமக்கு, ஐடியா மட்டும்தான் நமக்குள்ள இருக்கும். தொழுது முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் தொழுது முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு தெரியும். அது தொழுகையில நம்ம எந்த உலகத்துல இருந்தோம், எதை சிந்திச்சுட்டு இருந்தோம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. இது தொழுகையில மட்டும் கிடையாது, இன்னைக்கு டெய்லி லைஃபே அப்படி மாறிடுச்சு. ஏதாவது குக் பண்ண போறோமா, ஒரு 10 நிமிஷம் அங்க கான்சியஸா இருப்போம். குக் பண்ணி அதுக்கு நடுவுலயே வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு குக் பண்ணிட்டு வெளியே வருவோம். அதே வந்து உட்கார்ந்த உடனே போன் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ போன் எடுத்து நமக்கு தேவையோ தேவையில்லையோ அதுல ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டே இருக்கணும், இன்ஃபர்மேஷன் நமக்குள்ள போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு லைஃப் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பின்னாடி ஒரு காலம் வரும், அந்த காலத்துல யாரு செல்வந்தர்களா இருப்பாங்க அப்படின்னா, யாரு ஆடு வச்சிருக்காங்களோ அவங்க தான் செல்வந்தங்களா இருப்பாங்க. யார்கிட்ட ஆடு இருக்கோ அவங்க செல்வந்தரா இருப்பாங்க. அந்த ஆடை கூப்பிட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மலையோட உச்சிக்கு போயிருவாங்க. ஏன்னா வேற எங்கேயுமே ஈவான பாதுகாக்க முடியாதான், அவ்வளவு கொடுமையா உங்களுக்கு இந்த சொசைட்டி மாறிடும். அப்ப அவங்க அந்த மலையோட உச்சிக்கு போய் தனிமையா இருந்து இஸ்லாத்தை பின்பற்றுவாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபு சயீத் அல் ஹுத்ரி ரலியல்லாஹு இதை அறிவிக்கிறாங்க. அவ்வளோ ஒரு குழப்பம், அவ்வளோ பித்னா வரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு பித்னாலதான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மார்க்கத்தை நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறது அவ்வளோ கஷ்டமானதா இருக்கு. இது செல்போன் மட்டும் இல்ல, நம்ம இந்த செல்போன் எதை பாக்குறோமோ அதுதான் உலகம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த செல்போனை விட்டுட்டு வெளியே வந்தாலும் நம்ம அங்க என்ன பார்த்தோமோ அதே தான் வெளியும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். என்னெல்லாம் நம்ம பார்த்தோமோ, என்னெல்லாம் அந்த பொய்யா காட்டப்பட்டதோ அந்த காட்சிகள் எல்லாம் வெளியும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அது பீப்புள் கிட்ட கிடைக்கல அப்படின்னு நினைக்கும் போது, கிடைக்கல அப்படின்றது தெரியும். ரியாலிட்டி வேற, ரியல் வேற தானே. ஸோ ரீல்ல பாக்குறது ரியல்ல கிடைக்காது. அப்படி கிடைக்காம இருக்கும்போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வருது, நிறைய ஹர்ட் ஆக ஆரம்பிக்கிறோம். நிறைய கஷ்டமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதை தாண்டி மக்கள் கூட நம்ம உறவாடும் போதும் எப்படி உறவாடுறோம் அப்படின்னா, நல்ல விஷயங்களை பேசுறோமா, நல்ல விஷயங்களை கேட்கிறோமா அப்படின்னா கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இன்னைக்கு நம்ம வெளியே போறோம், ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறோம். ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு மார்க்க விஷயங்களா பேசிட்டு இருப்போம் நம்ம. நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் இருக்கீங்க இங்க? நீங்க சொல்லுங்க. ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறோம், அங்க ஒரு நல்ல ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன். அந்த ஃபங்க்ஷன்ல அங்க போயிட்டு நம்ம மார்க்க விஷயங்களை மட்டும், குரானையும் ஹதீஸையும் சஹாபாக்களுடைய வாழ்வியல் முறைகளையும் இதை மட்டும் தான் நம்ம பேசிட்டு வருவோமா? ஆன்சர் பண்ணுங்க. என்ன பேசுவோம் நம்ம பெரும்பாலும்? என்ன பேசுவோம்? இந்த நகை எங்க வாங்கின, இந்த ட்ரெஸ் எங்க வாங்கின, எங்க போன, எங்க வந்த, இது பாத்தியா, அது பாத்தியா, அவ அங்க நின்றுருந்தான், இவன் இங்க போனான், அவன் கூட சேர்ந்துட்டான், எல்லா கதையும் பேசுவோம். அதுல ஒரே ஒரு முறை அல்லான்ற வார்த்தை நடுவுல வருமா அப்படின்னா ரொம்ப ரேரா தான் வரும். அந்த நம்ம பேச்சுக்கள்ல ஒரு 3 மணி நேரம் பேசிருப்போம்னு வச்சுக்கோங்க, அந்த 3 மணி நேரம் பேச்சுல அல்லான்ற வார்த்தை ஒரு முறை 2 முறை ரேரா வந்திருக்கும். அது கூட வந்திருக்குமான்னு தெரியாது. அப்படிதான் நம்மளோட நிலைமை இங்க இருக்கு. மனிதன் மறுமையில வேதனைப்படுவானா என்னன்னா, அவன் 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 கடந்து வந்த ஒவ்வொரு மணி நேரத்துக்கும், அவன் கடந்து வந்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் என்ன ஃபீல் பண்ணுவானா, இந்த மணி நேரத்துல நான் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்திருக்கிறேனே, இந்த நிமிஷத்துல நான் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்திருக்கிறேனே, இப்ப நான் நிர்கதியா நிக்கிறேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுவான். அப்படி பார்த்தா நம்ம ஒரு நாள்ல அல்லாஹ்வை நினைவு கூறுறது மொத்தமே எல்லா நேரம் தொழுகை போகும்போதும் அல்லாஹ் அப்படின்றத நினைவு கூறுவோம். மற்ற நேரங்கள்ல எப்பயாவது நமக்கு கஷ்டமா இருக்கும்போது சொல்லுவோம், யா அல்லாஹ் இதை எனக்கு சரி பண்ணி கொடு, இதை மாத்தி கொடு அப்படின்னு கேட்கறதுக்காக அல்லாஹ்வை நினைவு கூறுவோம். அது இல்லாம மற்ற நேரங்கள்ல அல்லாஹ்வை நினைவு கூறுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேர். சோ இந்த அல்லாஹ்வை நினைவு கூற விடாம நம்மளை தடுக்கிறது எது? நம்ம இப்ப ஒரு சினாரியோ பார்த்தோம்னா, இன்கேஸ் நம்ம ஒரு காட்டு பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கோம், அங்க வாழும் போது ஒரு பள்ளி இருக்கு, அங்க தொழுகை பாங்கு சத்தம் கேக்குது அப்படின்னா நம்ம தொழுதுட்டு மற்ற நேரங்கள்ல அல்லாஹ்வை பின்பற்றி அல்லாஹ்வை நினைவு கூர்ந்துட்டு இருப்போம். ஒரு 90% நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறுவோம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த காட்டு பகுதி இல்லாம நம்ம சொசைட்டிக்குள்ள வரும்போது எது நம்மளை இப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ண வைக்குது? அதெல்லாம் அதை குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் சொல்றான். 1446 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான். இன்னைக்கும் அதுதான் நமக்கு ஒரு பெரிய லெசன். என்ன சொல்றான் அல்லாஹ்? வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். நிச்சயமா இந்த உலகம், இந்த வேர்ல்ட் அப்படின்றது, இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றும் அற்ப சுகமே. இது ஒரு இல்யூஷன் அப்படின்னு சொல்றான். இந்த ஆப்டிக் இல்யூஷன்லாம் நம்ம பார்த்திருப்போம்ல. ஆப்டிக் இல்யூஷன்லாம் எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் பார்த்தா நேரா பாக்குற மாதிரி இருக்கும், அப்படியே சைட்ல போய் பார்த்தா வேற ஒரு பிக்சர் தெரியும். சோ அப்ப நம்ம கண்ணை ஏமாற்றக்கூடியது தானே. மேஜிக் ஷோ எல்லாம் பார்த்திருப்போம். அந்த மேஜிக் ஷோ எல்லாம் எப்படி இருக்கும்? நமக்கு டக்குன்னு ஒரு காயின் வச்சிருப்பாங்க, டக்குன்னு அதை மறைச்சிருவாங்க. ஒரு 10 ரூபி இருக்கிறது டக்குன்னு 20 ருபீஸா மாறும். இப்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு மேஜிக் ஷோ எல்லாம் பார்க்கும்போது. அது மாதிரிதான் இந்த உலகமே ஒரு இல்யூஷன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் 57வது அத்தியாயம் 20வது வசனத்துல சொல்றான், அறிந்து கொள்ளுங்கள், உலக வாழ்க்கையெல்லாம் விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரமுமே ஆகும். விளையாட்டு அது ஒரு கேம் மாதிரி, வேடிக்கை என்டர்டைன்மெண்ட், அலங்காரம் அது ஒரு அலங்காரப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய விஷயம். இதுதான் உங்களுடைய உலகமே. இந்த உலகத்துல பெருமை அடிக்கிறதும்
நம்ம பெருமை அடிச்சு கொள்றதும் அதுல பொருட்களையும் சந்ததிகளையும் பெருக்குவதும் ஆகும். இந்த இதுதான் நம்மளோட லைஃபே அப்படின்னு ரொம்ப ஷார்ட்டா எல்லாம் சொல்லிட்டான். ஒண்ணு, நீ இதுல என்ன பண்ற, விளையாடுற, ஏதா ஏதாவது ஒரு கேம்னா நம்ம செல்போன்ல விளையாடுற கேம் மட்டும் இல்ல, போய் நம்ம கிரிக்கெட் விளையாடுறோம், ஃபுட்பால் விளையாடுறோம், அந்த கேம் இல்ல. நம்ம வாழ்க்கையே ஒவ்வொரு நாளும் ஒரு கேம் தான். அந்த மாதிரி நம்ம கேம் மாதிரி நினைச்சு விளையாண்டுட்டு தான் இருக்கோம். ரெண்டாவது, என்டர்டைன். ஒரு நாள் ஃபுல்லா என்டர்டைன் பாத்தீங்கன்னா அதுல ஒரு 6 hours என்டர்டைன் தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட ஸ்கிரீன் ஹவர்ஸ் பாருங்க, போன்ல உங்களோட ஸ்கிரீன் ஹவர்ஸை எடுத்து போய் பாருங்க, எவ்வளவு மணி நேரம் இருக்கும். 3 hours, 4 hours, 5 hours, 6 hours, 8 மணி நேரம் கூட ஒருத்தவங்க பார்ப்பாங்க. ஸோ அவ்வளோ அவ்வளோ ஹவர்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்டர்டைன், நம்மளோட பொழுத போக்கி இருக்கோம். அது இல்லை அப்படின்னா மற்றவங்க கூட காசிப் பேசுறது, மனுஷவங்க கூட உறவாடுறது, அதுலயும் நம்ம வந்து என்டர்டைன் தான் பண்ணியிருக்கோம். வேடிக்கையும் அலங்காரமும். அலங்காரம்னா என்ன, இப்போ வந்து ஒரு பொண்ணு நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, எவ்வளோ ஒரு பொண்ணு வந்து வேற மாதிரி இருப்பாங்க, அப்படியே அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு மேக்கப்லாம் போட்டு பெயிண்ட்லாம் அடிச்சு அப்படியே மொத்தமா வேற ஒரு லேடியா மாத்தி கொண்டு வருவாங்க. இந்த மாதிரிதான் அலங்காரமா தான் உலகத்துல எல்லாமே இருக்கும், ஒரிஜினல் இல்ல, அதுல வேற ஏதோ ஆர்டிபிஷியலா நம்மள மயக்க கூடியதா இருக்கு இந்த உலகம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதுல உங்களுக்கிடையே பெருமை அடிக்கிறது, ஒவ்வொரு நாளும் நம்ம பெருமை அடிச்சுக்கிட்டே தானே இருக்கோம். நமக்கு ஏதாவது ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம செய்யறது என்ன, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாவுக்கு போய் சுக்கர் செய்வோம், ஒரு 2 ரக்காய் தொழுது நன்றி செலுத்துவோம் அப்படின்னு சொல்றோமா, இல்ல எல்லார்கிட்டையும் போய் எனக்கு இப்படி நடந்துருச்சு, இப்படி பண்ணிட்டான், என் பிள்ளை அங்க வந்துட்டான், என் பிள்ளை இங்க வந்துட்டான், நான் இதை அடைஞ்சிட்டேன், அதை அடைஞ்சிட்டேன், நான் வீடு கட்டிட்டேன் அப்படின்னு பெருமை அடிக்கிறோமா, சுக்கர் செஞ்சு 2 ரக்காய் தொழுகிறோமா? நம்ம எல்லாரும் இஸ்லாமியர்கள் தான், அல்லாஹ் வழிபடுறவங்க தான், அல்லாஹ் வணங்குறவங்க தான், சொர்க்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான். ஆனா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் என்ன? அப்ப அல்லாஹ் இதுதானே குரான்ல சொல்றான். பெருமை அடிக்கிறது, போன்ல ஸ்டேட்டஸ் போடுறது, ஷேர் பண்றது, இப்படி ஆயிடுச்சு, இப்படி நடந்துருச்சு, இப்படி ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொள்றது, அதை பெருமையா சொல்றது, அது எத்தனை வருடம் ஆனாலும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அந்த பெருமை அடிக்கிறதும் சந்ததிகளையும் பொருட்களையும் பெருக்குவதே ஆகும். சந்ததிகளும் பொருட்களையும். அந்த பெருமை அடிக்கிறதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சந்ததிகளை பெருக்கிறது தான். அதிகமா இந்த நம்ம பெருமையை விட இந்த பிள்ளைங்க ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை இன்னும் பெருமையா வெளியே சொல்றது. என் புள்ள அங்க இருக்கா, என் புள்ள இங்க இருக்கா, அவ்வளவு சம்பாதிக்கிறான், இப்படி எல்லாம் பண்ணா. அது குழந்தையில இருந்து ஆரம்பிச்சது. இந்த என்னது குழந்தைல அந்த ஷூட்டிங் எல்லாம் பண்றாங்களே, ஒவ்வொரு வருஷத்துக்கும் பர்த்டே பார்ட்டி ஷூட்டிங், அதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த குழந்தை வளர்ற வரையும் பெருமை அடிச்சுக்கிட்டே தான் நம்ம இருக்கோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, யாரோட உள்ளத்துல ஒரு கடுகளவு பெருமை இருக்கோ அவங்க கூட சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. நம்ம என்ன இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் அல்லாஹ்வை வணங்குறேன், 5 நேரம் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஜக்காத் கொடுக்குறேன், நான் சொர்க்கத்துக்கு போயிருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம எவ்வளோ தவறா நடந்துக்கிறோம், எவ்வளோ வந்து அசால்ட்டா நம்ம நடந்துக்கிறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பயந்தாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா பயந்தாங்க, எங்க நான் முனாஃபிக்கன் ஆயிருவனோ, எங்க வந்து நான் வந்து நரகத்துக்கு போயிருவேனோ அப்படின்னு அந்த அளவு பயந்தாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு நம்மளோட உள்ளத்துல என்னன்னா, நான் சொர்க்கத்துக்கு போயிருவேன், நான் சொர்க்கத்துக்குரியவன், ஏன்னா நான் அல்லாஹ் வழிபடுறேன், ஏன்னா நான் வந்து கரெக்டா தொழுகிறேன், நான் கரெக்டா நோம்பிக்கிறேன், தொழுகையில 5 நேரம் கரெக்டா தொழுதுருவேன். இதுவரை நான் 5 நேரம் தொழுகையில ஒரு நேரம் கூட மிஸ் பண்ணது இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட தொழுகைவே முக்கியமான தொழுகை. ஒரு காபிரையும் ஒரு முஸ்லிமையும் பிரிக்கக்கூடியதே தொழுகைதான். அந்த தொழுகையிலே நம்ம 5 நேரமும் நம்ம சரியா தொழுதுருவோம் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியல. நம்மளால அந்த தொழுகையிலே உறுதிப்பாடு கொடுக்க முடியல. ஆனா நமக்கு என்ன உறுதியா தெரியுது, நான் சொர்க்கத்துக்கு போயிருவேன்ப்பா, நான் சொர்க்கத்துக்குரியவன்பா, ஏன்னா நான் வந்து அல்லாஹ்வை நம்புறேன்ல. அப்போ அவ்வளவு ஈஸியா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவானா? நீங்க நம்பிக்கை கொண்டதற்காக மட்டும் சோதிக்கப்படாமல் விட்டு விடுவீர்கள் என்று எண்ணுகிறீர்களா அப்படின்னு நல்லா கேட்கிறான். வெறும் நான் நம்பிக்கை கொண்டதுக்காக மட்டும் எந்த சோதனை இல்லாம நீ ஈஸியா வந்து சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா அப்படின்னு நல்லா கேட்கிறான். ஆனா நம்ம இப்ப அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம், நான் நம்பிக்கை கொள்றேன் எனக்கு எல்லாமே கிடைச்சிடணும், நான் நம்பிக்கை கொண்டு துவா செய்றேன் எனக்கு எல்லாமே கிடைச்சிடணும். ஆனா அப்படி கிடைச்சதுக்காக நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேனா? உள்ளத்தால 5 நேரம் தொழுகிறது மட்டும் நன்றி இல்ல, உள்ளத்தால ஒரு நேரமாவது யா அல்லாஹ் இவ்வளவு கொடுத்துருக்க, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அல்லா, நான் கேட்டேன் நீ கொடுத்துட்ட, உனக்கு சுக்குர் செய்யற அப்படின்னு நம்ம சுக்குர் செய்யறோமா? அதுவும் கிடையாது. சோ அப்போ இந்த மாதிரி ஒரு இல்யூஷனான ஒரு வேர்ல்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு இல்யூஷனுக்குள்ள ஓடிட்டே இருக்கும், ஒரு ட்ராப்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டே இருக்கும். அந்த இல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் சோசியல் மீடியா அப்படின்ற இல்யூஷன். சோசியல் மீடியா ஜென்ரேஷன்.
நம்மளை சுத்தி சொசைட்டி இருக்கோ இல்லையோ, நம்மளை சுத்தி மக்கள் இருக்காங்களோ இல்லையோ, சோசியல் மீடியா இருக்கு. ஒரு சிலர் சொல்றாங்க, எனக்கு ஒரு வாரம் கூட நான் தனியா ரூம்ல இருப்பேன், எனக்கு நல்ல சாப்பாடும் நெட்டும் இன்டர்நெட்டும் இருந்தா போதும் அப்படின்னு. நம்ம உடம்புல பீனியல் கிளாண்ட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்கு. இந்த கிளாண்ட் பிரெயின்ல இருக்கு. இந்த கிளாண்ட் தான் நம்ம எவ்வளவு ஒரு அவேர்னஸா இருக்கும், நம்ம சப்கான்சியஸ் எப்படி இருக்கு, நம்ம எந்த விஷயங்கள்லாம் வந்து உள்ள பூர்வமா நம்பி இருக்கோம், எந்த விஷயம்லாம் பொய் அப்படின்றத வந்து பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மையில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளாண்ட். இந்த பீனியல் கிளாண்ட் அஃபெக்ட் பண்ற ஒரு மெஜாரிட்டியான ஒரு மேஜரான விஷயம் என்ன தெரியுமா? வைஃபை தான். வைஃபையோட ரேடியேஷனும் சரி, வைஃபைல கிடைக்கக்கூடிய விஷயங்களும் சரி, மோர் இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயின்குள்ள போயிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு காலையில இருந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு. செல்போன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துட்டே இருந்தோம், ரீகால் பண்ணவே முடியாது. ஆனா நைட்டு தூங்கும் போது ஏதாவது பார்த்த விஷயம், நம்ம எங்கேயோ பார்த்த விஷயம் அப்படியே ரீகால் ஆகும். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயின்குள்ள போச்சு. அந்த இன்ஃபர்மேஷன் எதுக்கு யூஸ் ஆகும், எங்க யூஸ் பண்ணணும், அது எங்கேயாவது நமக்கு நல்ல விஷயமா நடந்திருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்ப தேவையே இல்லாத இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயின்குள்ள போயிட்டே இருக்கு. இப்படி போக 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 நம்ம 4 ரீல்ஸை பார்த்து சிரிச்சிருப்போம்ல, அப்படி சிரிக்கக்கூடிய ரீல்ஸா நம்ம பார்த்துட்டே இருப்போம், ஷார்ட்ஸா பார்த்துட்டே இருப்போம். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும், கலர்ஃபுல்லா இருக்கு, அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா டோபமைன் செக்ரீட் ஆகும், ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகும். இப்போ போனை பாக்குற வரையும் சந்தோஷமா இருக்கும். போனை வச்ச உடனே என்ன ஆகும் தெரியுமா, இந்த டோபமைன் பாடியில செக்ரீட் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஃபீட்பேக் மெக்கானிசம் நம்ம பாடியில ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்போ இந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் என்ன பண்ணும், அதுக்கான ஆப்போசிட் ஹார்மோன்ஸ், சேட் ஹார்மோன்ஸ், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதனாலதான் போனை கீழே வச்ச உடனே ஆஃப் பண்ணி கீழே 2 நேரம் பார்க்கும்போது கூட சந்தோஷமா இருக்கும், போனை வச்ச அடுத்த செகண்ட் நமக்கு கஷ்டமா ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். இதனாலதான் நம்ம வந்து பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம், எனக்கு என்னன்னே தெரியல கவலையா இருக்கு, என்னன்னா தெரியல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எல்லா பேருக்கும் ஸ்ட்ரெஸ், எல்லா பேருக்கும் ஆன்சைட்டி, எல்லா பேருக்கும் ஒரு பயம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி டோபமைன் செக்ரீட் ஆகுறது தான். கன்செப்ஷன், அதிகமான இன்ஃபர்மேஷன் கன்செப்ஷன் பண்ணிட்டே இருக்கும். இத வந்து சோசியல் டைலமா அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க. இந்த சோசியல் டைலமால யார் வராங்க அப்படின்னா, இந்த சோசியல் மீடியால ஒர்க் பண்ணக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து பேசுறாங்க. அவங்க எப்படி வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க, எப்படி இதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னா, 20 பேர் தான் 2 பில்லியன் மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க, கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. 20 பேர் 2 மில்லியன் மக்களை வந்து 2 பில்லியன் மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப யோசிச்சு பாருங்க, முன்னாடியாவது நம்ம என்ன பாக்குறோமோ அதை பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம எதையாவது பார்த்துட்டு வெளியே வர முடியுமானா அதுக்குள்ள இன்னொன்னு வந்துடும். ஸோ டைவர்ஷன், ரொம்ப ஈஸியான டைவர்ஷன். சொல்ல போகணும்னு நம்ம நினைச்சிருப்போம், சரி ஒரு 10 நிமிஷம் இதை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு உட்காந்துருப்போம், அப்படியே அரை மணி நேரம் ஆயிடும். அவ்வளோ பெரிய நம்மள அப்படியே உள்ள இழுத்து போடுறக்கூடிய அளவு டைவர்ஷன் நமக்கு அந்த செல்போன்ல கிடைக்குது. அத அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிக்சரும், நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் எவ்வளவு நேரம் பார்க்குறோம், எதை லைக் பண்றோம், எதை நம்ம வந்து ஷேர் பண்றோம் அப்படின்றத பின்னாடி இருந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க. எதுக்காக ட்ராக் பண்றாங்க அப்படின்னா, அவங்க எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கு, எந்த இன்ட்ரெஸ்ட்ல இருக்க ப்ராடக்டை உங்களுக்கு செல் பண்றது அப்படின்றது. நம்ம என்ன நினைச்சுப்போம், ஃபேஸ்புக் ஃப்ரீ, இன்ஸ்டாகிராம் ஃப்ரீ, யூடியூப் ஃப்ரீனால நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் இஸ் ஃப்ரீ இஃப் இட் இஸ் காஸ்ட் யூ. அதாவது நீங்க தான் அதுக்கான ப்ராடக்ட். இஃப் யூ ஆர் நாட் பேயிங் ஃபார் த ப்ராடக்ட், தென் யூ ஆர் த ப்ராடக்ட். நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து பே பண்ணல அப்படின்னா, இப்ப நீங்க இன்ஸ்டாகிராமுக்கு பே பண்ணல, ஃபேஸ்புக்கு பே பண்ணல, யூடியூப் பே பண்ணல, அப்ப யாரு ப்ராடக்ட் அப்படின்னா நீங்க தான் ப்ராடக்ட். நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மணி நேரத்துக்கும், நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்துக்கும், நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆடுக்கும் நீங்க அதை வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம பிரெயின் எப்படி தெரியுமா, நம்ம பிரெயின் எதெல்லாம் பார்க்குதோ எதெல்லாம் கேக்குதோ அதை அப்படியே நம்ப ஆரம்பிக்கும். அவ்வளோ சென்சிட்டிவானது நம்ம பிரெயின். நீங்க வந்து ஒரு பேய் படம் பாக்குறீங்க அப்படின்னா, ஒரு ஹாரர் பிலிம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹாரர் பிலிமோட எஃபெக்ட் எத்தனை நாளைக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப கொடூரமா பாதிக்கக்கூடிய ஒரு ஹாரர் பிலிம் பாக்குறீங்க, நீங்க சொல்லுங்க, ரீசெண்டா பாத்திருப்பீங்க, எப்பயாவது கண்டிப்பா பாத்துருப்போம், ஏதாவது ஒரு ஹாரர் பிலிமோ ஒரு ஹாரர் சீனோ பாத்திருப்போம். அது நம்மளோட லைஃப்ல எத்தனை நாள் அஃபெக்ட் பண்ணும்? ஒரு 3 நாளைக்காவது கண்டிப்பா அதோட அஃபெக்ட் இருக்கும், 3 நாளைக்காவது இருக்கும். அது இல்லாம நமக்கு எப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வர ஆரம்பிக்குதோ, கொஞ்சம் இருட்டா இல்ல அந்த படத்துல நம்ம பார்த்த அந்த காட்சி மாதிரி ஏதாவது ஒண்ணு அதை ரிசம்பிள் பண்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே அந்த படத்துடைய நினைவுகள்லாம் வர ஆரம்பிக்கும்.
ஸோ நம்ம பிரெயின் எதெல்லாம் பாக்குறோமோ எதெல்லாம் கேட்கிறோமோ அதை அப்படியே நம்ப ஆரம்பிக்கும். என்னெல்லாம் பார்த்தாலும் என்ன கேட்டாலும் அதை அப்படியே நம்பும். அது வந்து சரியா தவறா அப்படின்னு அனலைஸ் பண்றது செகண்டரி. அது நம்ம வாலண்டியரா நம்ம செஞ்சாதான் அது பண்ணும். ஆனா நம்ம பிரெயினை பொறுத்தவரை எப்படின்னா, நம்ம என்னெல்லாம் பாக்குறோமோ என்னெல்லாம் கேட்கிறோமோ அதை நம்பும். அதனாலதான் நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம கண்டினியூஸா நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கே தெரியாம அது பிரெயின்ல ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிட்டே இருக்கு. இப்போ இன்னைக்கு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என்னன்னா எனக்கு மெமரி சரியா இல்ல, மெமரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, குரான் மெமரைசேஷன் பண்ண முடியல, லெசன்ஸ் படிக்க முடியல, ஸ்கூல்ல லெசன்ஸ், காலேஜ்ல லெசன்ஸ் படிக்க முடியல அப்படின்னா, இவ்வளோ இன்ஃபர்மேஷனும் உங்க பிரெயின்ல லோட் ஆயிருக்கும் போது எப்படி நம்மளால படிக்க முடியும்? எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளோட பிரெயின்குள்ள இருக்கும்? சோ ஆனா இது நமக்கு அவேர்னஸ் இல்ல. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இதெல்லாம் வந்து இருக்காது, சும்மா பாக்குறோம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். எதுவுமே சும்மா பார்க்கல, எல்லாமே நம்ம பிரெயின்ல அது ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணாம போறதே கிடையாது. அப்போ இந்த சமூக வலைத்தளங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஹோல் சொசைட்டியவே சேஞ்ச் பண்ணுது. யோசிச்சு பாருங்க, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சொசைட்டி இன்னைக்கு இருக்கா? 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி மக்கள் இன்னைக்கு இருக்காங்களா அப்படின்னா இல்ல. டோட்டலா எல்லா ஐடியாலஜியுமே மாறிடுச்சு. எல்லாம் மொத்தமா ஐடியாலஜி மாறிடுச்சு. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல நான் முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து நிறைய பாட்டு பாடுறதோ டான்ஸ் ஆடுறதோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சுதான். இன்னைக்கு முஸ்லிம்ஸே நிறைய ஒண்ணு புர்கா போட்டுட்டே இது பண்றது, பாட்டு பாடுறதா இருக்கட்டும், டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், புர்கா போட்டுட்டே இல்ல புர்கா போடாம இல்ல தலையில ஒரு ஷால் மட்டும் போட்டுட்டு முஸ்லீம்னு அடையாளப்படுத்திட்டு. ஆனா பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமானதா இருக்கு. இது எதற்காக இது பண்ணணும்? எது இவங்களை இப்படி மாத்துச்சு அப்படின்னா, அவங்க பார்க்கக்கூடிய அவங்க கேட்கக்கூடிய விஷயம். அப்போ இவங்க பார்த்துட்டே இருக்காங்க கண்டினியூஸா, இவங்க பார்க்கும்போது இவ்வளவு லைக்ஸ் வருதா, இவ்வளவு ஷேர் வருதா, இவ்வளவு ஃபேமஸ் ஆகுறாங்களா. அப்போ உலகம் அப்படியே மயக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு, ஏமாத்தக்கூடியதா இருக்கு. அது ஒரு இலூஷன் தான். அப்படி போறவங்களுக்கு என்ன? அப்படி போறவங்களுக்கு இந்த உலகம் தான். இந்த உலகத்துல என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சு. அது அந்த வசனத்துல அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றான், யார் இந்த உலக வாழ்க்கையில மயங்கி போறாங்களோ அவங்களுக்கு மறுமையில் வேதனை உண்டு அப்படின்னு சொல்றான். யார் இந்த உலகத்துல மயங்கி, பிட்டிலி பூச்சின்னு சொல்லுவாங்க. பிட்டிலி பூச்சின்னா தெரியுமா? ஈசல்லாம் மழை காலத்துல வீட்டுக்குள்ள நிறைய வரும். மழை காலத்துல வீட்டுக்குள்ள நிறைய வந்து எங்க போய் அடையும் சொல்லுங்க? ஈசல் மழை காலத்துல வீட்டுக்குள்ள வந்த உடனே எதுல போய் முட்டும் தெரியுமா உங்களுக்கு? பாத்திருக்கீங்களா வீடுகள்ல? லைட்ல. லைட்ல விட்டிலி பூச்சின்னா அதுதான் சொல்லுவாங்க. லைட்ல போய் 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 முட்டி அப்படியே கீழே வந்து செத்து போயிடும். என்ன அப்படின்னா அது வெளிச்சத்தை பார்த்து மயங்கக்கூடியது. அந்த மாதிரிதான் இப்போ நம்ம மயங்கிட்டு இருக்கோம். போன்ல வர்ற வெளிச்சம், லேப்டாப்ல, டிவில வர்ற வெளிச்சங்கள், அதுல வர இன்ஃபர்மேஷன், அதுல மயங்கி 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 அதுலயே அதுல அப்படியே மூழ்கி போய் எல்லாம் சொல்றாங்க, யார் இந்த உலக வாழ்க்கையில இந்த மயங்கி போயிடுறாங்களோ அவங்களுக்கு மறுமையில மிகப்பெரிய வேதனை இருக்கு அப்படின்னு. அப்போ நம்ம சுத்தி ஒரு செகண்ட் பார்க்கும்போது இது ஏன் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்மள பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம். நம்மளும் சர்வசாதாரணமா படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளும் சர்வசாதாரணமா அசிங்கமா பேசக்கூடிய சொற்களை கேட்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளும் சர்வசாதாரணமா இந்த உலக வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கோம். நம்மளும் அதை செஞ்சுட்டு தான் இருக்கும் ஏதோ ஒரு வகையில. இப்போ அவங்க ஒரு ஒரு முஸ்லீம் பெண் இருக்காங்க, அவங்க வந்து சினிமால வந்து இப்படி எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. அதை பார்த்து ஒரு நேரமாவது சிரிக்கிறது இல்ல, அதை பார்த்து நல்லா இருக்கேன்னு நினைக்கிறது இல்ல. அதுவும் நம்ம அப்ப அதை செய்யறோம் அப்படின்னா நம்மளும் அதை வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்மளும் அந்த அந்த வாழ்க்கையில மயங்கி போயிடுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம எப்படி மயங்கிட்டோம் அப்படின்னா மறுமையில மிகப்பெரிய வேதனை. இப்ப மறுமையை முழுசா மறக்கடிச்சு இம்மைய மட்டுமே நமக்கு கொடுக்கக்கூடியது எது? இந்த சோசியல் மீடியா. நம்ம என்ன நினைச்சுப்போம் அப்படின்னா, இந்த சோசியல் மீடியால நம்ம பயானும் கேட்கிறோம், நல்ல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறோம், நல்ல விஷயங்கள் நம்மள வந்து நேர்வழிப்படுத்துது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். எவ்வளவு நேரத்துக்கு நம்மள நேர்வழிப்படுத்துது? ஒரு பயான் கேட்கிறோம், அப்படியே நமக்கு அப்படியே உள்ளுக்குள்ள ஃபயர் ஆகுது. ஓகே, இன்ஷால்லா நம்ம வந்து சரியா தொழுகணும், சரியா நோன்பு வைக்கணும், அல்லாஹ் பத்தி நம்ம வந்து எப்பவுமே வந்து அவேர்னஸா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படியே கொஞ்ச நேரத்துல அப்படியே திரும்ப ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும், திரும்பி போக ஆரம்பிச்சிடும், திரும்பி அந்த வலைக்குள்ள சிக்க ஆரம்பிச்சிடும். இப்படிதான் நம்மளோட சோசியல் மீடியா இருக்கு. இப்ப இந்த சோசியல் மீடியா பத்தி சொல்றாங்க, இட் இஸ் அ கிராஜுவல் ஸ்லைட் imperceptible change in your own behavior and perception that is a product. அது வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ண நமக்கே தெரியாம ஏதோ ஒரு சேஞ்ச் உள்ள கொண்டு போய் ஃபேர் அண்ட் லவ்லியோட ஆட் யோசிச்சு பாருங்க. ஃபேர் அண்ட் லவ்லியோட ஆட் முன்னாடி எல்லாம் இப்படி கிடையாது. ரொம்ப கருப்பா இருக்கவங்களுக்கும் ரொம்ப வெள்ளையா இருக்கவங்களுக்கும் திருமணம் முடிச்சு வச்சா கூட அவங்களுக்கு அந்த கான்ஃபிளிக்ட் எல்லாம் வரவே வராது. உங்க தாத்தா பாட்டி எல்லாம் கேட்டு பாருங்களேன்,
அவங்க கருப்பா இருந்தாங்க வெள்ளையா இருந்தாங்க அப்படின்ற கான்ஃபிளிக்டே கிடையவே கிடையாது. அப்ப இந்த 100 வருஷத்துல இவ்வளவு கான்ஃபிளிக்ட் வர்றதுக்கு காரணம் என்ன? ஒரு கருப்பா ஒரு ஒரு பெண்ணோ இருந்துட்டாங்க, ஒரு ஆணோ இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை சர்வசாதாரணமா அவங்களை கிண்டல் செய்யக்கூடிய கேலி செய்யக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க அவ்வளவு விஷயத்த ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கலரா இருந்துட்டா அப்படின்னா அவ்வளோ அழகு அப்படின்னு அவ்வளோ அழகு அப்படின்னு போற்றக்கூடியதை நம்ம பாக்குறோம். அப்படி போற்றுறதுனால என்ன கிடைக்கும் நமக்கு? அப்படி கருப்பா இருக்கிறதுனால என்ன குறையுது அப்படின்னா இந்த கான்ஃபிளிக்ட் ஏற்பட்டுனது இந்த சோசியல் மீடியா, நம்மளோட ஆட் சிஸ்டம். கருப்பா இருந்தா அசிங்கம்னு நினைச்சாதான் ஃபேர் ஒலி வாங்குவாங்க அப்படின்ற சைக்காலஜி தெரிஞ்சு அந்த சைக்காலஜியை ஹேக் பண்ணி அவன் அந்த ப்ராடக்டை நம்ம கிட்ட செல் பண்றான். ஆனா அந்த அந்த ஐடியா நமக்குள்ள வந்துச்சு, அந்த ப்ராடக்ட் நமக்குள்ள வந்துருச்சு, இந்த ஐடியா மட்டும் நிலைச்சு இருந்துருச்சு. இதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே போகுது. இப்போ இந்த சோசியல் மீடியால பெரும்பாலும் நமக்கு காட்டப்படுறது என்னன்னா இந்த இலுமினாட்டியோட தான். இலுமினாட்டி அப்படின்னா இந்த தஜ்ஜாலிக் சொசைட்டி. ஒரு கண்ணுடைய விஷயங்கள் நிறைய பார்க்கலாம். ஒரு கண்ணு போட்டு கண் திருஷ்டிக்கு ஒரு கண் போடுறது, அப்புறம் ஒரு கண்ணுடைய காட்சிகள், ஒத்த கண்ணை மறைச்சிட்டு ஹேர் ஸ்டைல் வைக்கிறது, இதெல்லாம் என்ன தஜ்ஜால ரெஃப்ளெக்ட் பண்றாங்க. இதெல்லாம் நமக்கே தெரியாம நடக்கும். இந்த சிம்பாலிக் சிஸ்டம், சிம்பிள்ஸை நம்ம டெய்லி கொண்டு வர்றது. இன்னும் நம்ம இந்த இலுமினாட்டி பத்தி தெரிஞ்சுக்கும் போது இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா இதெல்லாம் நம்மளை சுத்தி நடக்குதா அப்படின்னு கேட்கிற அளவு இருக்கும். இதெல்லாம் யார் கொண்டு வரா அப்படின்னா இந்த சோசியல் மீடியா. இந்த 20 பேர் தான் ஒரு 2 பில்லியன் மக்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பார்க்கணும், எதை லைக் பண்ணணும், எதை ஷேர் பண்ணணும், எந்த ப்ராடக்ட் வாங்கணும், இந்த ப்ராடக்டை உங்களுக்கு இதுல எப்படி சேல் பண்ண வைக்கிறது எல்லாத்தையும் இந்த உங்க மீடியாவுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தவங்க செயல்பட்டுட்டே இருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் நம்மளை கைட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஃப்ரீயா இந்த உலகத்துல ரொம்ப சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. நம்ம எங்கேயுமே ஃப்ரீயா இல்ல. நம்மள பின்னாடி ஒருத்தவங்க கண்காணிச்சுட்டே இருக்காங்க. நம்மள இந்த மாதிரி பேச வைக்கிறது, செய்ய வைக்கிறது எல்லாமே அவங்கதான். இதுல இருந்து வெளியே கொண்டு வர்றது, முழுசா வெளியே கொண்டு வர்றதுதான் நம்மளோட இஸ்லாமிய மார்க்கம். அவேர்னஸோட இருங்க, மைண்ட்ஃபுல்லா இருங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் கூட எந்நேரமும் அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கான், அல்லாஹ்வுக்காக என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க தான் முஸ்லிம். ஏன்னா காலத்துக்கும் நமக்கு கணக்கு இருக்கு. உனக்கு இவ்வளோ ஆயில கொடுத்தேனே, இந்த ஆயில்ல நீ என்ன செஞ்ச அப்படின்னு நல்லா கேட்பான். அப்ப போய் எல்லாம் நான் போன் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம போன் தான் பார்த்துட்டு இருந்திருப்போம். இன்னைக்கு கண்டிப்பா ஒரு 3 மணி நேரம் பார்த்துட்டு இருந்திருப்போம். இல்ல நிறைய ஒரு மணி நேரம் பார்த்துட்டு இருந்திருப்போம். அந்த 1 மணி நேரத்துக்கு எல்லாம் நாளைக்கு கொஸ்டின் கேட்க மாட்டானா? சரி, அந்த 1 மணி நேரம் பார்க்காத நேரத்துல நம்ம என்ன ப்ரொடக்டிவா செஞ்சுட்டோம், என்ன நம்ம இஸ்லாத்துக்காக செஞ்சோம், என்ன நம்ம அல்லாவுக்காக செஞ்சோம், எப்படி நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு உறுதியா நம்பிக்கையோட இருக்கும். இதெல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு எப்படி நம்ம சொர்க்கத்துக்கு போறோம்னு உறுதியா இருக்கும். நம்ம கொஸ்டின் கேட்கணும். நான் மட்டும் எக்ஸெப்ஷன் கிடையாது, நீங்க எக்ஸெப்ஷன் கிடையாது, யாருமே எக்ஸெப்ஷன் கிடையாது. நம்மள ஒவ்வொரு நாளும் நம்ம கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கணும். அல்லாஹ் நம்மளை நிறுத்தி கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளோட செல்ஃப கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம தயாராகும். அப்ப அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு சரியான பதிலை தேர்ந்தெடுப்போம். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தை அடைவோம். அல்லாஹ் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு நாள் கேட்போம், என்னோட நாளை இன்னைக்கு நான் ஒரு நாள் எனக்கு கொடுத்தான்ல, இன்னைக்கு எவ்வளவு பேர் இன்னைக்கு உயிர் இல்லாம இருப்பாங்க. இப்ப பேசிட்டு இருப்பாங்க, அடுத்த நிமிஷத்துல எவ்வளவு பேர் தன்னோட உயிரை இழப்பாங்க. அப்படிதானே? ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்கி காலையில எழுந்துக்கும் போது பல பேருடைய உயிர் இல்லாம இருக்கு. ஆனா எனக்கு ஸ்டில் உயிரை கொடுத்துருக்கான் அப்படின்னா இந்த நாளை நான் எப்படி யூஸ் பண்ணேன், இந்த டைமை நான் எப்படி யூஸ் பண்ணேன், எனக்கு கொடுத்த செல்வத்தை நான் எப்படி செலவு பண்ணேன், எனக்கு கொடுத்த பிள்ளைங்களை சரியான முறையில நான் வளர்த்தேனா, சரியான முறையில இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தேனா, எனக்கு முதல்ல இஸ்லாம் முதல்ல தெரியுமா, நான் அதை சரியா ஃபாலோ பண்ணனா, இல்ல நான் உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருந்தேனா, நான் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேனா, நம்ம கொஸ்டின் கேட்டுக்கணும். இப்ப நம்மளோட செல்ஃப ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் மாத்தி அல்லாஹ்வுக்கு கூட நெருக்கமாகும் போதுதான் நம்ம உண்மையான எட்டர்னல் லைஃப் அடையும் போது நல்ல ஒரு ரிசல்ட் அடைய முடியும். இப்போ ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, நமக்கு பின்னாடி நம்ம இப்போ வாழ்ந்திருப்போம்ல ஒரு 20 வருஷ வாழ்க்கை, 20 வருஷம் 25 வருஷம் வாழ்க்கை. இப்போ 30 வயசு 40 வயசுல இருக்கவங்க எல்லாம் யோசிப்பாங்க, 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்து எவ்வளவு காலம் வாழ்ந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. இப்பதான் ஸ்கூலுக்கு போனேன், இப்பதான் காலேஜ் போனேன், இப்பதான் முடிச்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 5 வருஷம், அதுக்குள்ள 8 வருஷம் ஆயிடுச்சா, அதுக்குள்ள 10 20 வருஷம் ஆயிடுச்சா, இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு, இப்பதான் குழந்தை பெத்த மாதிரி இருக்கு, ஃபீல் ஆகுது தானே? மைக் ஆன் பண்ணி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
ஃபீல் ஆகுதா இல்ல ரொம்ப காலம் வாழ்ந்த மாதிரி இருக்கா? அப்படி ஃபீல் ஆகும். அதே மாதிரிதான் மறுமையும் இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில கடைசி நாள் முடிக்கும் போது எப்படி இருக்கும், இப்பதானே நான் பிறந்தேன் அதுக்குள்ள இறக்க போறேனா அப்படின்னு கேக்குற மாதிரி. ரொம்ப ஷார்ட்டான பீரியட். நம்ம நினைச்சிருக்கோம் ரொம்ப லாங்கான பீரியட் அப்படின்னு. ரொம்ப ஷார்ட்டான பீரியட். எப்பனாலும் மரணம் வர்றதுக்கு தயாரா இருக்கும். அந்த மரணத்துக்கு நம்ம தயாரா இருக்கோமா? நம்ம என்ன நினைச்சிருக்கோம், இன்னும் 60 வருஷம் வாழ போறோம், இன்னும் ஒரு 70 வருஷம் வாழ போறோம். அப்படி வாழும்போது பாத்துக்கலாம். கடைசி காலத்துல அல்லாஹ் வணங்கிக்கலாம். கடைசி காலத்துல அல்லாஹ் கிட்ட பாவம் எது கடைசி காலம்? யார் அவ்வளவு சட்ட நீட்டியா நமக்கு சொன்னது? இப்பதான் நம்ம இறப்போம் அப்படின்னு யாராவது நமக்கு சொன்னாங்களா? கண்டிப்பா கிடையாது. அப்போ இந்த வாழக்கூடிய நாட்கள்ல இந்த சோசியல் மீடியா அது நம்மள எவ்வளவு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், கூகுள் எல்லாமே நம்மளோட சைக்காலஜியை ஹேக் பண்ணியிருக்காங்க. இப்போ பாவ்லோவோட ஒரு கோட்பாடு இருக்கு. பாவ்லோவோட ஒரு பிரின்சிபல் சைக்காலஜில என்னது அப்படின்னா, கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஆஃப் மைண்ட் அப்படின்னு. ஒரு நாய்க்கு சாப்பாடு வைப்பாங்க. நாய்க்கு சாப்பாடு வைக்கிறது குறிப்பிட்ட அந்த ஒரு பெல் அடிச்ச உடனே சாப்பாடு வைப்பாங்க. ஸோ டெய்லி இதை பழக்குறாங்க. அந்த நாயை பெல் அடிச்சோடனே சாப்பாடு, பெல் அடிச்சோடனே சாப்பாடு அப்படின்னு பழக்குறாங்க. ஸோ அந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னா, அது கரெக்டா தெரிஞ்சிருது. ஸோ அந்த பெல் அடிச்ச உடனே அதுக்கு சலைவாலாம் செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிது. கொஞ்சம் கொஞ்சமா பழகுனதுக்கு அப்புறம். ஸோ அந்த சலைவாலாம் செக்ரீட் ஆகும்போது இது என்ன இதை ஒரு கண்டிஷனா தியரியா கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம ரெகுலரா பழக்கும் போது, ஒரு சவுண்டுக்கோ ஒரு ஆக்ஷனுக்கோ ஒரு பிக்சருக்கோ நம்ம ரெகுலரா நம்ம பிரெயினை பழக்கும் போது நம்ம பாடியில சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம பாவுல கொண்டு வர்றாரு. இன்னைக்கு நமக்கு பெல் அடிச்சா ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னு சொல்லுங்க? நம்ம அந்த பிரெயினை, அந்த சைக்காலஜியை இன்னைக்கு யூஸ் பண்ணி நம்மள அடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு சவுண்ட் என்ன? ரிங்டோனா? இல்ல டைம் அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்ட். நோட்டிபிகேஷன் சவுண்ட் யாராலாவது 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்க முடியுமா? நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, சரி சரி பரவாயில்ல அப்புறம் பாத்துக்கிறேன்னு இருக்க முடியுமா? நோட்டிபிகேஷன் வந்த உடனே என்ன இருக்குன்னு பார்க்கணும், என்ன இருக்குன்னு பார்க்கணும், என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், யார் என் கூட பேசியிருக்கா, யார் எனக்கு என்னோட இதை கமெண்ட் பண்ணியிருக்கா, யார் என்னோட பிக்சரை லைக் பண்ணியிருக்கா, யார் நான் ஷேர் பண்ணதை பார்த்து சிரிச்சிருக்கா. அவ்வளோ பெரிய அடிக்ஷன் இந்த நோட்டிபிகேஷன். நோட்டிபிகேஷன் நம்மள யாராவது நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணி வாழ முடியுமா? யாராவது ஸ்மார்ட் போன் இல்லாம வாழ முடியுமா? மனுஷங்க கூட கனெக்ட் ஆகுறோமோ இல்லையோ, கண்ணுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருப்பாங்க. கண்ணுக்கே தெரியாம பேசிட்டே இருப்போம். அதெல்லாம் விடுங்க. பீப்புள் கூட கனெக்ட் ஆகாம, சோசியல் மீடியா இல்லாம, ஸ்மார்ட் போன் இல்லாம நம்மளால வாழ முடியுமா அப்படின்னா முடியாது. அவ்வளவு பெரிய அடிக்ஷன் ஆயிருக்கு. அப்போ அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றது எப்படி? அல்லாஹ்வை தவிர வேறு எதுக்குமே அடிக்ஷன் ஆகும்போது, அது அல்லாஹ் கிட்ட இருந்து நம்மளை டைவர்ட் பண்ணும்போது அது நம்மள நரகத்துலதான் கொண்டு போய் போடும். எப்பவுமே அல்லாஹ்வை தவிர வேற எதுல நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகுறோமோ, எதுல அடிக்ஷன் ஆகுறோமோ அது நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். ஏன் மது ஹராமாக்கப்பட்டது? ஏன் மது ஹராமாக்கப்பட்டது சொல்லுங்க? போதை என்ன பண்ணும்? நம்ம மதிய மயக்கி நமக்கே தெரியாம நிறைய விஷயங்களை செய்ய வைக்கும். அதுதான் இதுவும் பண்ணுது. இந்த சோசியல் மீடியா நமக்கே தெரியாம நம்ம எந்த பொருள் வாங்குறதா இருக்கட்டும், நம்மளோட ஐடியாலஜியை மாத்துறது, நம்மளோட பேசுற டோனை மாத்துறது, நம்ம மத்தவங்க கூட பழகுற விதத்தை மாத்துறது, அல்லாஹ் கிட்ட இருந்து தூரமாக்கி ஹராமான விஷயங்களை விரும்ப வைக்கிறது, இதெல்லாம் செய்யறது என்ன? இந்த சோசியல் மீடியா ரொம்ப ஈஸியா செஞ்சிருது. முன்னாடி கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் சைத்தானோட வேலை. வசுவாசா கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு அவனுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். அதனாலதான் இந்த சோசியல் மீடியா மூலமா ரொம்ப ஈஸியா வந்துடுறாங்க. ரொம்ப ஈஸியா எல்லார் வீடுகள்லயும் எல்லாரும் கைக்கு பக்கத்துலயே ஏதாவது ஒரு உலகத்துல எது எதெல்லாம் தப்புன்னு அல்லாஹ் சொல்லியிருந்தானோ அது எல்லாமே ரொம்ப ஈஸியா. நியூடிசம், நியூடா, அதாவது ஹாஃப் நியூடா அந்த மாதிரி பிக்சர்ஸை பார்க்காம நம்ம ஒரு நாளை கடக்கவே முடியாது. ஒரு பெண்ணை ஒரு வியாபார பொருளா ஆக்கி அந்த காட்சியை நம்ம பார்க்காம ஒரு நாளை கடக்க முடியாது. புரோனோகிராஃபி, இதனால யங்ஸ்டர்ஸ் எவ்வளவு புரோனோகிராஃபில அடிக்ஷனா இருக்காங்க. நம்ம முஸ்லீம் யங்ஸ்டர்ஸே பார்க்கலாம். எனக்கு அடிக்ஷனா இருக்கு, இதுல இருந்து வெளியே வர முடியல, என்ன பண்றது அப்படின்னு கேட்கறது யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க, தன்னோட வாழ்க்கையே முழுசா இழந்து. அப்புறம் ஈஸியா வட்டியை நமக்குள்ள திணிக்கிறது. எப்படி வட்டி வருது? ஏதாவது ஒரு கஷ்டமா ஈஸியா லோன் வாங்கு. சும்மா இருக்கியா, போன் கால் வரும், பர்சனல் லோன் வாங்கிக்கிறீங்களா? நான் எதுக்கியா லோன் வாங்கணும்? ஏதாவது கஷ்டமா இருக்கா, இந்த லோன் வாங்கிக்கோ. ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுமா, இஎம்ஐல வாங்கிக்கோ. ஒரு மாசம் தானே லேட் ஆனா பரவாயில்ல, வட்டி கட்டிக்கலாம்.
எப்படியாவது அந்த வட்டியை உள்ளுக்குள்ள திணிக்கிறது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஜெண்டர் ஈக்குவாலிட்டினா நம்ம பேசுறது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை கொடுக்கறது இல்ல. இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எப்படி தெரியுமா? ஆணும் பெண்ணும் ஒரு சர்வசாதாரணமா ஒன்னா இருந்துக்கலாம், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்துப்பாங்க, ஜஸ்ட் பெஸ்டியா இருந்துப்பாங்க. அப்படி இஸ்லாத்துக்கு மொத்த ஆப்போசிட் இல்ல. இந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணை அனாவசியமா பார்க்க கூடாது, அவனோட பார்வையை தாழ்த்தணும். ஒரு பெண் ஆணை பார்க்க கூடாது. ஒரு பெண் ஒரு ஆண் கிட்ட அனாவசியமா பேசவே கூடாது, நல்லிணமாவே பேசக்கூடாது. ஆனா இன்னைக்கு நம்மளே எடுத்துக்கோங்க, நம்ம ஒரு ஆண் கிட்ட சர்வசாதாரணமா பேசுறதும், ஒரு ஆண் ஒரு பெண் கிட்ட ரொம்ப சர்வசாதாரணமா பேசுறதும், திரும்பவும் நாம ஆகாத உறவுகள் கிட்ட, மகர்கிட்ட, வெளியெல்லாம் போய் பேசல, சொந்தக்காரங்க கிட்ட, யாரா இருந்தாலும், மச்சானா இருந்தாலும், வேற எந்த உறவா இருந்தாலும், மகரான உறவுகள் கிட்ட பேசுறதுக்கு, பேசி சிரிக்கிறதுக்கு இஸ்லாம் அலோ பண்ணுமா? அவங்க கூட பேசி உறவாடுங்க அப்படின்னு அலோ பண்ணுமா? அது ஆண்கள்னு வரும்போது அவங்க கிட்ட என்னன்னா என்ன உறவை பத்தி பேசுறோமோ பேசி முடிச்சுட்டு போறது. இதுதான் இஸ்லாம் நமக்கு கத்துக் கொடுக்குறது. ஆனா அதை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்றோமா? அப்போ இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன்னும் நம்மளோட பிள்ளைங்கள் மத்தியில இன்னைக்கு இப்போ இந்த பீரியட்ல ஸ்கூல் படிக்கிற, காலேஜ் படிக்கிற எந்த பிள்ளைகிட்டயாவது போய் இல்லம்மா நீ ஆம்பளை கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, இல்லம்மா இது இஸ்லாம் இப்படி தடுக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால? சொல்லி அந்த ஐடியாலஜி அவங்களை அக்செப்ட் பண்ண வைக்க முடியுமா? அப்படி அக்செப்ட் பண்ண முடியாத அளவு இந்த சோசியல் மீடியா கொடுக்குது. அப்போ நான் அவங்கள இஸ்லாத்தின் பக்கம் எடுக்கணும் அப்படின்னா எந்த அளவு அதை விட ஃபோர்ஸ் கொடுக்க முடியும்? இப்போ ஒரு முழுசா ஒரு மேக்னெட் அவங்கள பிடிச்சி இழுக்குது அப்படின்னா அதை விட அதிகமா ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அதை விட்டு வெளியே கொண்டு வர முடியும், அப்படிதானே? ஆனா நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்லாம் கரெக்டா தொழுவுமா, 1 மணி நேரம் குரான் கிளாஸ் போமா, படிமா, அவ்வளவுதான் இஸ்லாம், அவ்வளவுதான் இஸ்லாம். நம்ம அவ்வளவு ஈஸியா எடுத்துட்டு இருக்கோம்ல. நம்ம வந்து குழந்தைங்க கிட்ட சொல்லிடுறதே ஒரு நல்ல டாக்டர் ஆகணும், ஒரு நல்ல டீச்சர் ஆகணும், ஒரு நல்ல ப்ரொஃபஸர் ஆகணும், ஒரு போலீஸ் ஆகணும், பிளைட் ஓட்டணும், அதுல சாதிக்கணும், இதுல எம்மா இஸ்லாம்னு ஒண்ணு இருக்கு, மறுமைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த மறுமைக்காக தான் இந்த இம்மை வாழ்க்கை அப்படின்னு நமக்கே தோணல, நம்ம எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? அந்த அளவு நம்மளை மயக்கக்கூடியதா மாத்துனது எது? மகரிப் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் குரான் படிக்கிறோம், போதுமா? இது போதுமா சொர்க்கத்தை அடைகிறதுக்கு? அவ்வளவு ஈஸியா சொர்க்கம் கொடுத்துருவானா அல்லாஹ்? அப்போ தன்னோட உயிரை இஸ்லாத்துக்காக தியாகம் செஞ்ச சஹாபாக்கள் எங்க? வாழ்க்கை முழுக்க இந்த இஸ்லாத்தை ஒவ்வொரு மனுஷனுக்கு போயிடணும் அப்படின்றதுக்காக நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட அந்த பாடெல்லாம் எங்க? இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமா தொழுகிறோம், 1 மணி நேரம் கிளாஸ் போறோம், கொஞ்ச நேரம் குரான் படிக்கிறோம், முடிஞ்சிச்சு, சொர்க்கத்துக்கு போயிருவோமா? நம்மளோட எய்ம்லாம் இந்த உலகத்துல வீடு கட்டணும், நகை வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், அழகா மத்தவங்க முன்னாடி பெருமை படிக்கணும், ஸ்டேட்டஸ் போடணும், எல்லாரும் என்னை பார்த்து பாராட்டணும். இப்படி வாழ்றது ஒரு இஸ்லாமியனா? இஸ்லாமியனோட வாழ்க்கையா? அப்போ ஒட்டு மொத்தமா இஸ்லாமுடைய வாழ்க்கையில இருந்து தூரமாக்கி கொண்டு போறதுல முதல் பங்கு வகிக்கிறது எதுனா இந்த சோசியல் மீடியா தான். ஸோ அதுல அவேரா இருங்க, யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லவே இல்லை. சோசியல் மீடியா அப்படின்றது ஒரு கத்தி மாதிரி. இந்த கத்தி எடுத்து ஆப்பிள கட் பண்ணி அதை சாப்பிடவும் முடியும், இந்த கத்தி எடுத்து ஒரு மனுஷனை கொலை செய்யவும் முடியும். ஸோ இந்த சோசியல் மீடியால அதை அப்படியே நமக்கு யூஸ்ஃபுல்லா மாற்றவும் முடியும். எப்படி யூஸ்ஃபுல்லா மாத்துறது? நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அதுல இருந்து கத்துக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். நிறைய அல்லாஹுடைய செய்திகளை கேட்கறதுக்கு, பாக்குறதுக்கு, அல்லாஹ் கூட கனெக்ட் ஆகுறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இருந்து கொஞ்சமா டைவர்ட் ஆகும்போது கூட என்ன செய்யணும்? இல்ல இது ஷைத்தான் வர்றான், இதுல இருந்து நான் விலகிக்கணும் அப்படின்ற அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். அந்த அவேர்னஸ் இல்லாம ஆக்குறது தான் ஷைத்தானோட பெரிய வஸ்வாஸ். அவனோட பெரிய வஸ்வாஸ் என்னன்னா, எதெல்லாம் தவறோ அதை தவற ஆக்காத முறையில நல்ல முறையில காட்டி கொடுக்குறது. அதனாலதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஷைத்தான் உங்களோட செயல்களை அழகாக்கி காட்டுகிறான். நமக்கு என்ன தெரியும்? நான் நல்ல விஷயம் தான் செய்யறேன், நான் நல்லதுதான் சொல்றேன், நான் நல்லதுதான் பண்றேன் அப்படின்னு தோணும். ஏன்னா நம்மளோட செயல்களை அழகாக்கி காட்டுவான். அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா தான் எவ்வளவு பெரிய தப்பை நம்ம செய்யறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ மற்றவங்களை நம்ம ஃபர்ஸ்ட் குறை சொல்றதுக்கு முன்னாடி, மற்றவங்களை நேர்வழிப்படுத்துறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளை நேர்வழிப்படுத்தணும். நம்ம இந்த அவேர்னஸோட நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அவேர்னஸோட இருக்க ஆரம்பிக்கும். அப்படி அவேர்னஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த சோசியல் மீடியா எவ்வளவு பெரிய ட்ராப் அப்படின்றது தெரியும். அப்படி அந்த ட்ராப்குள்ள நம்ம போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம முயற்சி செய்ய ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படி முயற்சி செய்யும் போது மட்டும்தான் நம்மளால வெளியே வர முடியும். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு பிக் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இது நம்மள தவறான வழியில கொண்டு போகுது, இது எனக்கு அடிக்ஷனா இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறது தான். அப்படி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது தான் அதுல இருந்து வெளியே வர முடியும் இன்ஷா அல்லாஹ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா,
நம்ம ஒரு நாள்ல எப்படி நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்றோம், நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி போகுது, இந்த நிமிஷம் நான் அல்லாஹை பத்தி ஏதாவது சிந்திச்சேனா, இந்த நிமிஷம் நான் என்னுடைய தூதருடைய வழியை நான் பின்பற்றினேனா, என்னோட தூதர் காட்டி தந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை முறை மாதிரி என்னோட வாழ்க்கை இருக்கா, அவங்கள பின்பற்றி அவங்கள தொடர்ந்து வந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை மாதிரி என்னோட வாழ்க்கை இருக்கா, தாபீன்கள் தபோ தாபீன்கள் அல்லாஹுக்கு நெருக்கமானவங்க அவங்கள மாதிரி என்னோட வாழ்க்கை இருக்கா, அல்லாஹுடைய நேசத்துக்குரியவங்களா நான் இருக்கேனா, இல்லைன்னு சொல்றதுனாலயோ இல்ல நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றதுனாலயோ எதுவுமே மாறப்போறது இல்லை. நம்ம மாறாத வரையும் எதையும் அல்லாஹ் மாற்ற மாட்டான். அல்லாஹ் சொல்றான் எந்த ஒரு சமூகத்தையும் அவங்க மாறாத வரைக்கும் நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ நான் மாறணும் மாறணும் அப்படின்னா நான் மாறணும்னு ஃபர்ஸ்ட் நினைக்கணும். இதுல இருந்து நான் வெளியே வரணும், அல்லாஹ் கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கணும். அதுக்காக தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். அல்லாஹ் கிட்ட நம்ம ஒரு எட்டு வச்சு முன்னாடி அல்லாஹ் கூட நெருங்கணும் அப்படின்னு ஒரே ஒரு எட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளை நோக்கி 10 எட்டு நடந்து வரான். நம்ம ஒரு கை அளவு நம்ம ஒரு ஜான் அளவு நம்ம நடந்து போனோம்னா ஒரு முழம் அளவு அல்லாஹ் நம்மளை நோக்கி வரான். நம்ம அவனை நோக்கி நடந்து போனோம்னா அவன் நம்மளை நோக்கி ஓடி வரான். எவ்வளவு அன்பு வச்சிருக்கான் அல்லாஹ் மனுஷன் மேல. நம்ம ஆஃப்டர் ஆல் ஒரு அடிமை, அல்லாஹ்வுக்கு அடிமை தானே. அல்லாஹ் நினைச்சா நம்மள என்ன வேணா செய்ய முடியும். அல்லாஹ் நினைச்சா நம்மள இப்பவே அழிச்சிடலாம், இப்பவே உயிரை எடுத்துடலாம். அல்லாஹ் நினைச்சா பிறக்கிறதுக்கு முன்னாடியே நரகத்துல போட்டிருக்கலாம். அப்படியெல்லாம் அல்லாஹ் செய்யலையே. நமக்கு ஒரு வாய்ப்பை இந்த உலகத்துல கொடுத்துருக்கான். அது ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பலஸ்தீன் மக்களுக்கு வீடு இல்ல, அவங்களோட பெற்றோர்கள் இல்ல, அவங்க கூட பிறந்தவங்க இல்ல, அவங்க உடல்ல நிறைய பார்த்தே இல்ல, அவ்வளோ உடல் சாப்பாடு இல்ல, அவங்கள பராமரிக்கிறதுக்கு மருத்துவ வசதி இல்ல, அவங்க தங்குறதுக்கு எதுவுமே இல்ல. அப்படி இருந்து கூட அல்லாஹ்வை பற்றி நினைவுல இருக்காங்க. அப்படி இருந்து கூட குரான் வசனங்களை மனனம் செஞ்சு அந்த குழந்தைங்க எப்படிங்க குரான் வசனம் சொல்லுது? அது இன்னுமே எனக்கு ஆச்சரியமானதாக இருக்கு. ஒரு குழந்தை எப்படி ஹஸ்பனல்லா நேமல் வைக்கணும்னு உள்ளத்தால சொல்லுது? தன்னோட தாயை இழந்து கூட, தன்னோட குடும்பத்தை இழந்து கூட, வீடை இழந்து கூட அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ்வுக்கு நீங்க பதில் சொல்லணும்னு எப்படி அந்த குழந்தை சொல்லுது? அவங்க பேரண்ட்ஸ் அப்படி இருந்திருப்பாங்க, அந்த குழந்தைங்க அதை சொல்லி கொடுத்துருப்பாங்க, அப்பதானே அதை சொல்ல முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதிரி ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கணும். அந்த சமூகத்தை உருவாக்கணும்னா நான் முதல்ல மாறணும். நான் அல்லாஹ் கூட நெருக்கமானவனா ஆகணும். நான் கொஞ்சம் நெருக்கமாகணும்னு நினைச்சாலே அல்லாஹ் என் கூட நல்ல நெருக்கமாகறாங்க. அந்த நினைப்பு நமக்குள்ள இருந்து வரணும். அதுக்கு பெரிய நம்மளை பிடிச்சி இழுக்கக்கூடிய அந்த டிராபேக்கான இந்த உலகம், சோசியல் மீடியா மட்டும் கிடையாது, இந்த உலகமே. ஒரு குரூப் கூட நம்ம பேச போறோமா, அந்த குரூப்புக்குள்ள முன்னாடி அவேர்னஸ் ஆயிரும். ஓகே, நான் யாரை பத்தியும் புறம் பேசக்கூடாது, யாருக்கிட்டையும் கோவமா நடக்க கூடாது, யாரையும் இன்சல்ட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நம்ம மைண்ட்ல செட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். நம்மளால நம்மளை பாதுகாத்துக்க முடியாது, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கும். ஒரு தவறான விஷயத்தை நோக்கம் வருது அப்படின்னாலே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இல்ல இதை நான் செய்யக்கூடாது அப்படின்னு அதுல இருந்து விலகும் போது அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பு தரான். அதுதானே நம்ம கேட்கிறோம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், எங்களுக்கு பாதுகாப்பு, உன்னோட பாதுகாப்புக்குள்ள நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப என்னால என்ன பாதுகாத்துக்க முடியாது, ஆனா அந்த எண்ணம் எனக்கு வரணும். நான் பாதுகாப்பா இருக்கணும், அல்லாஹ் கூட நெருக்கமா இருக்கணும், நான் சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சிட்டே இருக்கணும். இப்ப கேட்கும் போது எல்லாருக்கும் அப்படியே பயங்கரமா இருக்கும். ஓகே, நம்ம இன்ஷா அல்லாஹ் இதுல இருந்து வெளியே, அடுத்த நிமிஷம் அதுக்குதான் போயிடக்கூடாது. ஸோ அந்த மைண்ட் ஃபுல்லா அவேர்னஸோட நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி இருக்கும்போது, அப்படி மாறும்போது, அல்லாஹ்வுக்காக மாறும்போது நிச்சயமா அல்லாஹ் நம்மளை விரும்ப ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம அல்லாஹ்வுக்கு நோக்கி நடக்கும்போது அல்லாஹ் நம்மளை நோக்கி ஓடி வரான். நம்மளுடைய செயல்களை அழகாக்கணும்னு நினைக்கும் போது அல்லாஹ் நம்மளுடைய செயல்களை அழகாக்கி தரான். நம்மளுடைய பாவங்களுக்கு நம்ம இஸ்திக்ஃபார் செய்யும் போது, அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கும் போது நிச்சயமா நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறான். அப்படி நம்மளோட சோதனைகள்ல நம்ம பொறுமையா இருக்கும்போது நமக்கு சொர்க்கத்தையும் கொடுக்கலாம். ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுப்போம், நம்மளை எதெல்லாம் இந்த உலகத்தில் நம்ம எதெல்லாம் அல்லாஹ் கிட்ட இருந்து நம்மளை தூரமாக்குதோ அது எல்லாமே அட்ராக்ஷன், அது எல்லாமே டைவர்ஷன், அது எல்லாமே இல்யூஷன். அப்போ நம்மளோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் அல்லாஹ் மட்டுமே இருக்கணும். குர்ஆனை படிக்கணும், குர்ஆனை திலாவா, அது கேட்கணும், அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ கேட்கணும், அது அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ படிக்கிறோம். அப்புறம் இப்ப அர்த்தம் தெரியாம இருக்க சான்ஸே கிடையாது. ஸோ எல்லாருமே டிரான்ஸ்லேஷன் வச்சிருக்கோம், தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ. ஃபர்ஸ்ட் அதை படிக்க ஆரம்பிக்கணும். அல்லாஹ் என்கிட்ட என்ன பேசுறான், அல்லாஹ் என் மேல அவ்வளவு அன்பு செலுத்திருக்கான், அவன் தான் என்னை படைச்சான், அவனுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு, அப்ப அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அப்படி தெரிஞ்சுக்க படிக்க ஆரம்பிக்க, அதோட டிரான்ஸ்லேஷன் படிக்க ஆரம்பிக்கணும், தப்சீர் படிக்க ஆரம்பிக்கணும், அதை எப்படி நான் அப்ளை பண்றது அப்படின்றத சிந்திக்க ஆரம்பிக்கணும், அந்த குர்ஆனை சிந்திக்க ஆரம்பிக்கணும். அப்படி சிந்திக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு நிறைய மாற்றங்கள் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும்.
தூதர் எப்படி வாழ்ந்தாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை நமக்காக கொடுத்தாங்க, சஹாபாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை உலகம் ஃபுல்லா பரப்புனாங்க. அப்போ அந்த அந்த வழிமுறைய நான் பின்பற்றணும், நபிமார்கள் மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நான் சொர்க்கத்தை அடையணும், ஜன்னத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையணும் அப்படின்ற டார்கெட் வச்சு அதுக்காக வாழ ஆரம்பிக்கணும். ஸோ நம்மளோட லைஃப்ல ஒரு எய்ம் இருக்கணும். அந்த எய்ம் ஜன்னாவா இருக்கணும். அந்த ஜன்னாவை அடையக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் நம் உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கியரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா, கேட்கணுமா? வலைக்கும் சலாம். واخر دعوانا والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.